ஐபிஎல்லே இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு. மும்பையில் ஆடுறாங்க. இந்த மேட்ச் தான் வந்து எல்லோ கிளாசிக்கோன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மேட்ச்காண்டி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஐபிஎல்லையும் இந்த மேட்ச் ரெண்டு டீம் விளாட்றதுக்கு தான். ரைவேல் யாருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் தான். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மும்பையில் வந்து நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதான். என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு தெரில. மும்பை டிக்கெட் அசோசியேஷன் டிக்கெட்டே யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குதான். என்ன ஃபுல்லாக ப்ளூவாக வந்து உட்கார வைக்கலாமான்னு பார்க்குறாங்களான்னு தெரில. அப்படின்னா அங்கே பண்ண முடியாது. ஏன்னா மகேந்திர சிங் தோனிக்காண்டியே அங்கே சப்போர்ட் நிறையா வந்துடும். அதனால் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு வரையும் யாருக்குமே டிக்கெட் கிடைக்கலையாம். ஐபிஎல்லே பிக்கஸ்ட் ரைவலரி மேட்ச் வந்து இதுதான், சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். இதை வந்து எல்லோ கிளாசிக்கோன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு எங்கன்னா நம்ம ரியல் மேட்ரிட் vs பார்சிலோனா மாதிரி இங்கே வந்து ஐபிஎல்லில் வந்து எல்லோ கிளாசிக்கோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் தான். டீம்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு டீமுமே. மும்பை டீமை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மும்பை வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க. ஃபாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மும்பை வந்து பக்காவாக இருக்குது டீமு. ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது மும்பை. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியை ஜெயித்தாங்க மும்பை. அதிலே நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பக்காவான டீமாக இருக்குங்க மும்பை. எல்லாருமே இருக்காங்க மும்பை இந்தியன்ஸில். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லா பேஸஸையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. மும்பை வந்து டேம் ஷோராக நல்லா இருக்குது டீமு. அவங்க வந்து சென்னைனாலே பெரிய ஸ்ட்ராட்டஜினா போட்டு வருவாங்க. பெரிய வீடியோ அனாலிசிஸ்னால் வச்சு பெரிய இந்நேரம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னென்ன வீடியோஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் பிளான் பண்ணி முடிச்சிருப்பாங்க எல்லாருக்கும். ஆனால் அந்த சென்னை மும்பைனாலே டிக்கெட்டும் கிடைக்காது யாருக்கும். ஆனால் டிவியில் தான் மேட்ச் பார்க்க முடியும். அவ்வளோ பிக்கெஸ்ட் ரைவலரி அவங்களுக்கு. நம்ம மும்பை டீம் எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ரோஹித் சர்மாவும் செம்ம ஃபார்மில் இருக்கார். இஷான் கிஷன் சொல்லவே தேவையில்ல. மனுஷன் பொழந்து எடுத்துருவார் இஷான் கிஷன்னு. அவங்க 2 பேருமே ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஆர்சிபியோட நல்லா விளாண்டு 100 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. ஆனால் 2 பேருமே சூப்பரான பிளேயர்ஸு. வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாலே வான்கடே க்ரௌடு வந்து சைலண்ட் ஆயிரும். அதுதான் சென்னை வந்து பிளான் பண்ணோம். மெயின் ஃபஸ்ட்டு விக்கெட்டே வந்து ரோஹித் சர்மா எடுத்துட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு வான்கடேவை சைலண்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அதே பெரிய ப்ளஸ்ஸு தான். ரோஹித் சர்மா தான் கீ வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவர் ஒரு எண்டு நின்றுறாரு. இஷான் கிஷன் வந்து பட்டா பாகியம் பட்டாட்டி லேகியம் அது மாதிரியான ஷாட் ஆடுவார். ஆனால் மாட்டிக்கிச்சுன்னா கையில் பிரித்து கொடுத்துருவாரு. வான்கடேங்கிறது வந்து ஒரு சின்ன கிரவுண்டு. ரெட் சாயில் விக்கெட் தான் அங்கே மேக்ஸிமம். அதனால் நல்ல பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்கும் அங்கே ஒரு வான்கடேயில். அதனால் ரோஹித் சர்மாவுக்கும் இஷான் கிஷனுக்கும் மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி கொடுத்துருவாங்க 2 பேரும் மேட்சை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவும் லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிட்டாரு. அவர் பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாரு. பெரிய ப்ளஸ் இப்போ அவங்களுக்கு சூரியகுமார் யாதவ் பேக் வந்தது. சூரியகுமார் யாதவும் நல்லா விளாடுவாருங்க. அவருக்கும் சென்னைனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப விளாடுவார். வெறி கொண்டு விளாடுவாருங்க. சென்னைனாலே எல்லாருமே வெறி கொண்டு விளாடுவாங்க மும்பை பிளேயர்ஸு. அதுவும் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மானா மும்பை போனு. அவங்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிக்கணுன்னே வெறியோடு விளாடுவாங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்னா அவங்களுக்கு வந்து சென்னை அடித்து ஆகணும்னு நினப்பாங்க. அதனால் சூரியகுமார் யாதவ் ஃபார்மும் வந்து ஒரு நல்ல பெரிய கன்சர்ன் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு. நல்லபடியாக அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். அடுத்தது வந்து நம்பர் 4 வந்து திலக் வர்மா வருவார். திலக் வர்மாவும் நல்ல பிளேயரு, லெஃப்ட் ஹேண்டரு, நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு. திலக் வர்மாவும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதனால் திலக் வர்மாவை பற்றி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. திலக் வர்மாவும் நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு. நல்ல லெஃப்ட் ஹேண்டர் எலகன்ஸு. நல்லா ஒரு ஷார்ட் பவுண்ட்ரிஸுங்கிறதுனால ஒரு ஃப்ளிக்கு மாதிரி அடித்தாலே அவங்களுக்கு வந்து அந்த இது 4னா போயிடும். அதனால் நல்ல பேட்டிங் விளாடக்கூடிய பிளேயர் திலக் வர்மா நம்பர் 4. நம்பர் 5 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் வருவான்னா ஹார்திக் பாண்டியா. அவங்க கேப்டன் வருவார். அவங்க கேப்டனும் சூப்பராக விளாட்றாருங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. சுமாராக தான் விளாட்றாரு. அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். சென்னையை ஜெயித்தா அவர் கேப்டன்சியில் இருப்பார். சென்னையை தோற்றுட்டாங்கன்னா சென்னைக்கு எகென்ஸ்டாக மேட்சை வந்து ஹார்திக் பாண்டியா தோற்றுட்டாருன்னா கண்டிப்பாக கேப்டன்சியை மாற்றிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மும்பை இந்தியன் ஓனர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க ஹார்திக் பாண்டியாவை இப்போ கேப்டனாக போட்டதுனால. ஏன்னா வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை. மும்பை க்ரௌட் வந்து ஹார்திக் பாண்டியா பேரை சொன்னாலே
நல்ல பூம் தான் வருது. லாஸ்ட் மேட்ச் வந்து விராட் கோலி கூட பூம்லாம் பண்ணக்கூடாது, அவர் இந்தியன் பிளேயர்னு சொன்னார். ஆனால் அதையும் மீறி அவங்க பூம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சென்னையோட மேட்ச்சுக்கு வந்து தோனி விளையாடும் போதுன்னா வான்கரே ஃபோர்ட்ரஸ், மும்பைனா சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மாவோட ஃபோர்ட்ரஸ் அது. அங்கே வந்து தோனி விளையாடும் போதுன்னா ஹார்திக் பாண்டியானா ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தோனிக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு அங்கெல்லாம். அதனால் ஹார்திக் பாண்டியாவுக்கு மேட்ச்லேயும் வந்து பூம் பண்ணிடுவாங்க. நான் ஹார்திக் பாண்டியா வந்து சென்னை ஜெயிச்சாருன்னா மும்பைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்னைன்னா ஹார்திக் பாண்டியா வந்து தோத்துட்டாருன்னா சென்னைட்டனா சுத்தமாக இன்னும் அவரை வந்து பூம் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதனால் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சென்னையை வந்து அவர் பீட் பண்ணி காட்டணும். அப்போ தான் அவர் ஒரு நல்ல கேப்டன் சொல்லுவாங்க மும்பை ஃபேன்ஸு. ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு நாளைக்கு. அவர் வந்து பீட் பண்ணணும். சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணால் தான் அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து அவர் ஹார்திக் பாண்டியா வந்து கண்டிப்பாக பீட் பண்ணணும். பீட் பண்ணியே ஆகணும் சென்னை சூப்பர் கிங்ஸை. சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணலன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் வந்து டவுட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா முகமது நபி இருக்கார், ஆஃப் ஸ்பின்னரு. அவரும் கொஞ்சம் நல்லா போடுவார். போன மேட்ச் வந்து லெக் ஸ்பின்னர் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து சூப்பராக போட்டு மேக்ஸ்வெல் விக்கெட்டையும் எடுத்தார், 2 விக்கெட் எடுத்தார். சூப்பராக bowling போட்டார். ஆனால் மும்பை வந்து ஒரு ஷார்ட் பவுண்டரிஸ் தான். ஆனால் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து சூப்பராக bowling போட்டு விக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஸ்ரேயாஸ் கோபால் வந்து இன்றைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸோட. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயும் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடுவாங்க. ஆனால் ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு வந்து இன்னொரு மேட்ச் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நபியும் சான்ஸ் இருக்குது, இவருக்கும் சான்ஸ் இருக்குது, ஸ்ரேயாஸ் கோபாலுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே வந்து இது வேறு யார் பார்த்தீங்கன்னா இவர் ஷம்ஷிம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவங்களுக்கு சூப்பரான பவுலரு. அவர் ஒருத்தர் இருக்கார். அவரை தாங்க நாளைக்கு மெயினாக வாட்ச் அவுட் பிளேயர். சண்டே மேட்ச்சில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் மெயினான வாட்ச் அவுட் பிளேயர். ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங்கை மட்டும் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா விளாண்டுட்டாங்கன்னா அப்புறம் மும்பை வந்து மீண்டு வர்றது கஷ்டம். அதனால் ஜஸ்பிரீத் பும்ராவை தான் நல்லா விளாட பார்ப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. ஜஸ்பிரீத் பும்ராவை நல்லா விளையாடியே தீரணுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா விளையாடணும். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நல்லா விளாண்டுருவார். எந்த ஒரு மேட்ச் மிஸ் ஆகிருச்சுன்னா, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆகிருச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பொழந்து எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜஸ்பிரீத் பும்ராவை. அவங்களுக்கு வந்து இந்த கோட்ஸே வந்து நிறையா ரன் கொடுக்குறாருங்க. கோட்ஸே வந்து கொஞ்சம் ரன்ஸை கொடுக்குறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கோட்ஸே வந்து எக்கச்சக்கமான ரன்ஸ் கொடுக்குறாரு. அவர் பவுலிங் கொஞ்சம் எஃபெக்டாக போட மாட்டேங்கிறாரு. கோட்ஸே கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ஆகாஷ் மதுவாலும் போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டாரு. அவரும் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டு மும்பைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மதுவால், ஸ்ரேயாஸ் கோபால், நபி, ஹார்திக் பாண்டியா 5 பவுலிங் அட்டாக் இருக்குது அவங்களுக்கு. அப்புறமேட்டு அந்த மெயின் வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன் அவரும் நல்ல ரோமோ ஷெப்பர்ட், அவரும் நல்லா பவுலிங் போடுவார். அவர் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேயருங்க. மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி கொடுத்துருவார் நாளைக்கு சென்னைகிட்ட. அவர் போன மேட்ச் பேட்டிங் அல்ல, பவுலிங் மட்டும் தான் போட்டார். ஆனால் பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் தராரு. பட் ஆனால் ஓவராலாக ஒரு பேட்டிங்கும் பெரிய ஹிட்ரு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னால எவ்வளோ பெரிய ஹிட்டர்ஸ்னு தெரியும். அதே மாதிரி இந்த பிளேயரும் ரோமியோ ஷெப்பர்டும் சூப்பரான ஹிட்டருங்க. மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி கொடுத்துருவார் நாளைக்கு மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி கையில் மேட்சை கொடுத்துருவார் ரோமோ ஷெப்பர்டு. ரொம்ப பெரிய பேட்ஸ்மேன் அவரை கண்ட்ரோல் பண்ணணும். சென்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு வந்து மும்பை வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜியோடு வராங்க சென்னையை பீட் பண்ணுறதுக்குன்னு தெரியல. கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வருவாங்க மும்பைக்கு வந்து உங்களுக்கு ரோஹித் சர்மா வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஹார்திக் பாண்டியா வந்து கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாட்ட சஜஷன் தான் கேட்பாரு. போன மேட்சே வந்து ரோஹித் சர்மா வந்து ஆகாஷ் மதுவால் வந்து பவுலிங் போட்டார் டிகேக்கு. ஃபஸ்ட்டு பால் தேர்ட் மேனில் 4 போணுச்சு. மறுபடியும் டிகே ஸ்லாப் பண்ணார். அதே மாதிரி தான் பேட்டை ஸ்லாப் பண்ணார். தேர்ட் மேனில் 4 போச்சு. அப்போ ரோஹித் சர்மா சொன்னார், தேர்ட் மேனை தூக்கி தேர்ட் மேனில் வையினார். ஆனால் ஹார்திக் பாண்டியா கேட்கல. நாளைக்கு ரோஹித் சர்மா சொல்கிறது ஹார்திக் பாண்டியா கேட்டால் தான் மும்பை வின் பண்ண சான்ஸ் இருக்கும். நாளைக்கும் ஹார்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா சொல்கிறத கேட்கலன்னா நாளைக்கு சென்னைன்னா அடிக்க முடியாது. ஏன்னா சென்னையை பீட் பண்ணி அவர் 2 வாட்டி சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. அதனால் நாளைக்கு ஹார்திக் பாண்டியா ஒழுங்காக வந்து ரோஹித் சர்மா சொல்கிறத கேட்டு கேப்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்னையை அடிக்கலாம். இல்லைன்னா சென்னையை
அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு தான் உங்களுக்கு மெயினு. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிப்பீங்களா இல்லை மாட்டீங்களான்னு அதில் தான் உங்கள் கேப்டன்ஷிப்பை பற்றி பேசுவாங்க எல்லாரும் நாளைக்கு. அடுத்தது வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பற்றி பார்ப்போம். சென் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து 3 முக்கியமான மும்பை பிளேயர்ஸ் வந்து விளாட்றாங்கங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரகானே, சிவம் துபே, தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் 4 பேர் இருக்காங்கங்க மும்பை பிளேயர்ஸு. மும்பை பானு, மும்பை ரஞ்சி ட்ராஃபி விளாட்றவங்க, மும்பைக்காக தான் எல்லாம் விளாட்றவங்க. 4 மெயின் மும்பை பிளேயர்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வான்கடே விக்கெட்டை பற்றி நல்லா தெரியும். வான்கடேயில் அஜிங்கே ரகானேன்னா வான்கடேயில் பிறந்து வளர்ந்தவர் அந்த மும்பை கிரவுண்ட்லேயே. அவர் நல்லா லாஸ்ட் ஐபிஎல்லே மும்பைக்கு எகென்ஸ்டாக மும்பை சிஎஸ்கே மேட்சுக்கு எகென்ஸ்டாக நடக்கும்போது அஜிங்கே ரகானே தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. நாளைக்கு என்னமோ அஜிங்கே ரகானேவோட டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொழந்து எடுத்துட்டாருங்க அவர் போன லாஸ்ட் இயர். அதே மாதிரி இந்த வாட்டியும் அஜிங்கே ரகானே பொழந்து எடுத்துட்டாருன்னா போதும். ருத்ராஜ் கைக்வாடும் பக்கத்தில் தான் மகாராஷ்டிராவுக்கு தான் ஆடுறாரு. அவருக்கும் வான்கடே விக்கெட்டை பற்றி தெரியும். ஆனால் இவங்க 4 பேர் பெரிய தூணுங்க. யார் யாருன்னா அஜிங்கே ரகானே, சிவம் துபே, தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர். இவங்க 4 பேரில் 4 பேரும் 11 விளாடுவாங்க. இல்லை 3 பேர் கண்டிப்பாக 11 விளாண்டுருவாங்க. அவங்களுக்கு வான்கடே விக்கெட்டை பற்றி நல்லா தெரியும். அஜிங்கே ரகானே வந்து ஃபேஸ் பவுலர்ஸ் நல்லா விளாடுவார். ஜஸ்பிரிட் பும்ரா, கோட்ஸேனா, ஷெப்போர்டு, அவங்க ஹார்திக் பாண்டியானா நல்லா விளாண்டுருவார். ஏன்னா வான்கடே வந்து சின்ன கிரவுண்டு. அஜிங்கே ரகானே ஒரு டேப் பண்ணாருனாலே பால் போய் 6 போயிடும். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கோபாலையும் நபியும் ஹேண்டில் பண்ணிடுவார் வந்து சிவம் துபே. சிவம் துபேவும் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு, அட்டாக்கிங்கான ஆடக்கூடிய பிளேயர் வந்து சிவம் துபே. அதனால சிவம் துபேக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நாளைக்கு. தேஷ்பாண்டே வந்து மும்பையில தான் பவுலிங் போட்டு வந்தவர். அவருக்கு அந்த விக்கெட்டில் எப்படி பவுலிங் போடணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடணும், எப்படி போடணும்னு தெரியும். ஸ்லோ கட்டர்ஸ் போடணும், ஸ்லோ பவுன்சர்ஸ் போடணும், ஆஃப் கட்டர்ஸ் போடணும், எல்லாம் போட்டுருவார் சிவம் தேஷ்பாண்டே. ஷர்துல் தாக்கூருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ரன்னு கொடுப்பார் தாக்கூர். பட் ஆனால் ரன்னை மெயின்டைன் பண்ணிடுவார் ஷர்துல் தாக்கூர். அவரே பற்றி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து முக்கியமான பிளேயர் யாருன்னா ரச்சின் ரவீந்திரன். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அடித்தார், ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு. அடுத்த 2 மேட்ச் அடிக்கவே இல்லை. அதனால் ரச்சின் ரவீந்திரன் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆகணும். வான்கடே விக்கெட்லலாம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வரும். அந்த ஃபேஸ் பவுலிங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா விளாண்டாருன்னா ரச்சின் ரவீந்திரன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரச்சின் ரவீந்திரனும் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து ரச்சின் ரவீந்திரன் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். 1 டவுன் வந்து போன மேட்ச் வந்து டேரல் மிச்சல் வந்தார். டேரல் மிச்சல் வராரா இல்லை நாளைக்கு என்னமோ அஜிங்கே ரகானே தான் 1 டவுன் வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வான்கடையில் விளாட்றதுனால போன வாட்டி வந்து அஜிங்கே ரகானே தான் 1 டவுன் வந்தார். இந்த வாட்டி அஜிங்கே ரகானே தான் 1 டவுன் வருவார். வான்கடையில் விளாட்றதுனால பார்ப்போம். அஜிங்கே ரகானே தான் 1 டவுன் வருவார். அப்படி டேரல் மிச்சல் வந்தால் டேரல் மிச்சலுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சப்போர்ட் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ப்ரீவியஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஷேன் வாட்சன் கொடுத்துருக்காங்க, சிவம் துபே கொடுத்துருக்காங்க நிறையா சப்போர்ட்டு. அப்போ தான் அவங்க பிளேயர் வந்து குரூம் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் டேரல் மிச்சலும் கொடுக்குறாங்க. ஒருவேளை நாளைக்கு டேரல் மிச்சலுக்கு வந்து கிளிக் ஆகலாம். வான்கடையில் கிளிக் ஆகி ஒரு 50 கூட அடிக்கலாம். அதனால வந்து நாளைக்கு வந்து டேரல் மிச்சலுக்கும் அது முக்கியமான நாளாக இருக்கலாம். டேரல் மிச்சலும் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயரு. டேரல் மிச்சலும் கொஞ்சம் நல்லா விளாடணும். சமீர் யூசுஃபி வந்து ஒரு மேட்ச் நல்லா விளாண்டார், ஒரு மேட்ச் வந்து அவுட் ஆகிட்டார். சமீர் யூசுஃபி கொஞ்சம் அட்டாக்கிங்கான பிளேயர் தான். அவரும் கொஞ்சம் நல்லா விளாடணும் சமீர் யூசுஃபி. அப்புறமேட்டு வந்து ரச்சின் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். நாளைக்கு முக்கியமான ஒரு தூணாக இருப்பார். ஏன்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3மே பண்ணக்கூடிய ஒரே எபிலிட்டி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்குன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அது வந்து ரவீந்திர ஜடேஜா தான். ரவீந்திர ஜடேஜா வந்து நல்லா நாளைக்கு பண்ணணும். நாளைக்கு தான் அவரோட பெஸ்ட்டை காட்டணும். போன மேட்ச்சே சென்னையில் நடக்கும்போது கொல்கத்தாக்கு எகென்ஸ்டாக மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினது வந்து ரவீந்திர ஜடேஜா தான். ரவீந்திர ஜடேஜா வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் ரைவல்ரி. அவரும் தோனியும் தான் ஸ்டார்டிங்லேருந்தே விளாண்டுட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரைவரி. இந்த ரைவரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே தோனியும் ஜடேஜா வந்து அந்த ரைவரியில் எல்லோ கிளாசிக்கோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸில் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த ரைவரியில்.
அதே மாதிரி நம்ம மெயினாக வந்து யாரை சொல்லணும்னா எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனியை பற்றி பேசியே ஆகணுங்க. எங்கே போனாலும் அந்த ஃபேன்ஸ் எப்படி தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கணுமோ அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்காரு எம்எஸ் தோனி. நாளைக்கு அவருக்குன்னே தனியாக ஃபேன் பேஸ் இருக்கு. மும்பையில் இருக்குது. மும்பையில் வாழ்கிற நிறைய தமிழர்களுக்கும் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. சென்னையிலேருந்தும் நிறைய பேர் போயிருக்காங்களாம் மேட்ச் பார்க்குறதுக்கு மும்பைக்கு. ஏன்னா இந்த ஈலோ கிளாசிக்கோன்னு சொல்கிற மாதிரி ரைவரி நடக்கிறதுனால ரெண்டு ரெண்டு எல்லா சென்னையிலேருந்தும் போயிருக்காங்க. மும்பையிலேயே இருக்கிற தமிழர்களும் நாளைக்கு வான்கடைக்கு வருவாங்க. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து தோனியால் தான் அங்கே சப்போர்ட் அதிகம் இருக்கும் சென்னைக்கு. நாளைக்கு ப்ளூ vs எல்லோ க்ரௌடில் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஒரு பண்ணால் ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ஃபேன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா கூட சென்னைனாலே அவங்க மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஃபேன்ஸ் வருவாங்க. ஒருவேளை ஹார்திக் பாண்டியாவை பிடிக்காம மும்பை ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லோ ஜெர்சி தோனி வரும்போது எல்லோ ஜெர்சியை போட்டுருவாங்க. அது நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். இப்போ தோனி வந்து அந்த ஃபேன் பேஸை எப்படி தான் கட்டி காப்பாற்றுறாருன்னு தெரிலங்க. எப்போ மும்பைனா சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, சுனில் கவாஸ்கர் அது மாதிரி ஆளுங்க போட்ரஸுங்க. அந்த போட்ரஸை உடச்சி தான் கண்ட்ரோல் ஆல் ஓவர் இந்தியாவிலே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னா தோனி வந்து உண்மையிலேயே சச் அ கிரேட் பிளேயருங்க. என்ன மாதிரினாலும் பிளேயருங்க தோனி. உண்மையிலே தோனின்னா தோனி தான். நாளைக்கு தோனிக்காண்டியே வரும். தோனி ஒரு ஸ்ட்ராட்டஜி வருவார் மும்பை வச்சு எப்படி பீட் பண்ணணுன்ட்டு. நான் ஒரு வீடியோ அனலிஸ்ட்டு பேசியிருந்தார். டீம் மீட்டிங் நடக்குமா, யார் மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸா சொல்லுவாராம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க எப்படி போட்டாலும் அடிப்பாங்கப்பா அப்படிம்பாராம் அந்த வீடியோ அனலிஸ்ட் வந்து ரோஹித் சர்மாட்ட. அதே மாதிரி தான் தோனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மேட்ச்சுக்கு அவங்கள எப்படி தோனிக்கு தெரியும் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளாடணும் மும்பைக்கு எதிராக. மும்பையை வந்து எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியை போட்டு எடுப்பாங்க, மும்பை எப்படி பவுலிங் போடுவாங்க, மும்பை எப்படி திங்க் பண்ணுவாங்க, அதனால் தோனிக்கு அசால்ட்டாக தெரியும். தோனி வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாரு மும்பை இந்தியன்ஸை எப்படி ஃபீல் பண்ணி எப்படி தோக்கடிக்கலான்ட்டு. அதனால் மும்பை இந்தியன்ஸுக்கும் நாளைக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். தோனி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வருவார். நாளைக்கு ருத்ராஜ் கேப்டன் பண்ணுறாரோ இல்லை, ருத்ராஜ் வந்து பேருக்கு தான் கேப்டனு. ஃபீல்ட் பேசிங், பவுலிங் சேஞ்ச் எல்லாமே நாளைக்கு தோனி தான் பண்ணுவார். ஏன்னா அவரும் ஒரு மும்பைன்னு வந்துட்டு அவரும் கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருப்பார். என்னன்னு தெரியல, அந்த மும்பை சென்னைனாலே தோனி வந்து அந்த வெறியில தான் இருப்பார். நாளைக்கு வந்து தோனி தான் ஃபுல் ஃபீல்ட் பிளேசிங், ஃபுல் கேப்டன்சி எல்லாமே நாளைக்கு தோனி தான் பண்ணுவார். நாளைக்கு தோனிக்கிட்ட தான் ருத்ராஜுக்கு கண்டிப்பாக வந்து டவுட்ஸ்னால் கேட்கணும். அதே மாதிரி தான் அங்கேயும் ரோஹித் சர்மா வந்து நாளைக்கு நான் தான் கேப்டன் சொல்லிட்டு நீ ஹார்திக் பாண்டியா பேருக்கு தான் கேப்டன் சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியாட்ட கேட்காமலே ஃபீல்ட்லாம் செட் பண்ணிடுவார். நாளைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரைவரியாக இருக்குங்க நாளைக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு. அதுவும் தோனியோட சப்போர்ட் வந்து தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் இருந்துச்சுன்னா இந்த ஈலோ கிளாசிக்கோவில் வந்து அவர் மும்பையில் ஆடுற லாஸ்ட் மேட்சாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதனாலேயே ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா வருவாங்க. தோனியை சப்போர்ட் பண்ணுங்கள், தோனியை சப்போர்ட் பண்ணி மேட்ச் பார்க்க வாங்க. நாளைக்கு வந்து ஃபுல் க்ரௌட் கெப்பாசிட்டி வந்து தோனிக்கு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தோனியால் தான் இந்த சிஎஸ்கே டீம் வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸு, ஃபேன் கிங்டம்ஸ் இருக்குது. தோனிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நாளைக்கு வாங்க. அடுத்தது வந்து நம்ம பத்திரானாவோட அப்டேட் இன்னும் வரல. நாளைக்கு பத்திரானா வந்து ஒரு மெயினான பிளேயராக இருப்பார். அதனால் பத்திரானா அப்டேட் வந்து நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் அவர் விளையாடுறாரா விளையாட மாட்டாரான்ட்டு. பத்திரானா கண்டிப்பாக தேவைப்படுவார். ஏன்னா அவர் தான் யாக்கர்ஸு டெப்த் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் கண்டிப்பாக நாளைக்கு விளையாண்டே ஆகணும். பத்திரானா இல்லைன்னா மொயின் அலியெல்லாம் வச்சுன்னா விளையாடவே முடியாது. நாளைக்கு பத்திரானா கண்டிப்பாக தேவைப்படுவார் டீமுக்கு. பத்திரானா கண்டிப்பாக தேவை தேவை தேவை. பத்திரானாவோட இன்ஜுரி அப்டேட் இன்னும் வரல. என்ன அளவுக்கு இருக்குது சீரியஸாக என்னன்னு தெரில. ஆனால் பத்திரானா வந்து கண்டிப்பாக நாளைக்கு டீமுக்கு தேவை. தீக்ஷனா கண்டிப்பாக நல்லா விளாண்டுருவார். தீக்ஷனா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். தீக்ஷனா கண்டிப்பாக வந்துடுவார் டீமுக்குள்ள. தீக்ஷனா இருப்பார் கண்டிப்பாக டீமு. ஆனால் பத்திரானா வந்து ரொம்ப மெயின். முஸ்தபிசுர் ரஹ்மான் முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் இப்போ சென்னையை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. டெத் பவுலிங்லேயும் சரி, எப்போ பவுலிங் கொடுத்தாலும் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துடுறாரு முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து இன்னும் நல்லா பவுலிங் போட்டு நாளைக்கு வந்து பிக்கஸ்ட் ரைவரி. அவர் இது மாதிரி மேட்ச் பார்த்துருக்க மாட்டார் அவர் கெரியரில். அவரும் பங்களாதேஷோட இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஆனால் இது மாதிரி ஐபிஎல் ஆடி இருக்காரு, மும்பை இருந்திருக்காரு அவர். மும்பை சென்னை விளையாடும் போது அவர் ரைவரியில் 11ல் விளாண்டதில்லை. நாளைக்கு தான் மும்பை சென்னை ரைவரியில் வந்து அவர் 11ல் வர்றாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாருங்க. நாளைக்கு பத்திரானாவும் கண்டிப்பாக விளாடணும். தீக்ஷனா கண்டிப்பாக விளாண்டுருவார்.
தேஷ்பாண்டேவா இல்லை வந்து இவரா ஷர்துல் தாக்கூரான்னு தெரில. என்னை பொறுத்தவரைக்கும் தேஷ்பாண்டேவும் நல்லா தான் பவுலிங் போடுறாரு, ஷர்துல் தாக்கூரும் நல்லா தான் பவுலிங் போடுறாரு. நாளைக்கு ரச்சின் ரவீந்திரன் வந்து ஒழுங்காக பேட்டிங் ஆடணும். பேட்டிங் ஆனால் தான் சென்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தோனியும் நல்லா விளாண்டுருவாரு, தோனிக்கு தெரியும் எப்படி விளாடணுன்ட்டு. அந்த மேட்ச்க்கு அவர் கிடைக்கிற 10 பால்ஸ் எந்த பால் கிடைச்சாலும் நாளைக்கு வந்து பிரிச்சுருவார். ஏன்னா மும்பை ஃபேன்ஸ் வந்து அவருக்காண்டியே கண்டிப்பாக வருவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இத்தனை நாள் ப்ரெடிக்ஷன் வந்து 70 30 30 70 அப்படி கொடுத்துட்ருந்தேன். நாளைக்கு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 50-50 தான். என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. சென்னை மும்பையை எனக்கு மும்பை சென்னை பொறுத்தவரையும் 50-50 தான். ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறது நான் பெரிய சொல்கிறது முடியல என்னால். ரெண்டுமே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பைக்கு வந்து என்னோட வந்து 50-50.